சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் முக்கியமாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், செம்மணியில் அணையா விளக்கு போராட்டம் இடம்பெற்ற போது அங்கு சில கும்பல்களால் குழப்பம் ஏற்படுத்தப்பட்டது. முக்கியமாக தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் தமிழரசு கட்சியின் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் மற்றும் தமிழரசு கட்சியினுடைய சில உறுப்பினர்கள் அங்கு வருகை தந்த போது அவர்களுக்கு எதிராக குழப்பம் விளைவிக்கப்பட்டு அவர்கள் அங்கிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என கோஷமிடப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்டனர். அதேபோல் தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சராக உள்ள கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக உள்ள கபிலன் ஆகியோர் வருகை தந்த போதும் அவ்வாறு குழப்ப நிலை ஏற்படுத்தப்பட்டு, அத்துடன் இளங்குமரன் வருகை தந்த போதும் குழப்ப நிலை ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் அங்கிருந்து விரட்டப்படுகிறார்கள். இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது, குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினர், முன்னாள் பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இருந்த ஜீவராசா என்பவர் அங்கு தலைமை வகித்தார். குறிப்பாக அந்த குழப்பங்களை ஏற்படுத்தும் குழுவில் அவர் தலைமை அங்கத்துவம் வகித்து செயல்பட்டார். இவர் தமிழரசு கட்சியினால் நீக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவர் தற்பொழுது எந்த கட்சி என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இந்த நிலையில் தனிப்பட்ட அரசியல் நோக்கங்களுக்காக அந்த செம்மணி போராட்டத்தில் குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டதாக தொடர்ச்சியாக விமர்சனங்கள் தற்போது எழுந்துள்ளது. அணையா விளக்கு போராட்டம் 3 நாட்களாக திட்டமிடப்பட்டு இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பேச முற்படும் போது சபையில் பெரும் குழப்பம் ஏற்பட்டதன் காரணமாக கூச்சல் நிலை அதிகரித்ததால் அவர் பேச முடியாத நிலைமை ஏற்பட்டது. பின்னர் சிறிது நேரம் கழித்து கூச்சல் அடங்க அவர் பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டது. இதன்போது மனித புதைகுழி விவகாரம் தொடர்பாக ஸ்ரீதரன் மிகவும் கடுமையான சில விடயங்களை தெரிவித்தார். செம்மணி இந்து பாத்தி மயானம் மற்றும் மன்னார் சதோச மனித புதைகுழி, திருக்கேதீஸ்வர மனித புதைகுழி மற்றும் மண்டதீவு மனித புதைகுழி என பல்வேறு புதைகுழிகள் தொடர்பான விடயங்களை வெளிப்படுத்தினார். அத்துடன் மண்டதீவு புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுடைய பெயர் விவரங்கள் அடங்கிய ஆவணங்களை சபையில் சமர்ப்பித்து இது தொடர்பான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இதற்கு முக்கிய காரணமாக இங்கு அரசாங்கத்துக்கு உதவி செய்த டக்ளஸ் தேவானந்தா இந்த மண்டதீவு மனித புதைகுழியில் நேரடியாக தொடர்புபட்டவர். எனவே அவர் கைது செய்யப்பட வேண்டும், விசாரணைகள் நடாத்தப்பட வேண்டும் என பகிரங்கமாக சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் சில விடயங்களை தெரிவித்தார். அமைச்சரும் இது தொடர்பாக போலீசிடம் முறைப்பாடு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் நீதி உடனடியாக கிடைக்கப்படும் எனவும் எவ்விதமான அரசாங்க தலையீடுகளின்றி உரிய வகையில் நீதி பெற்றுக் கொடுக்கப்படும், வடக்கு தெற்கு என்ற எவ்விதமான பாகுபாடுகளுமின்றி அனைவருக்கும் நீதி வழங்கப்படும். மண்டதீவு தொடர்பாக நீங்கள் ஆவணங்கள் உள்ளது என அது தொடர்பாக முதல் போலீசில் முறைப்பாடு செய்து அதனுடைய சட்ட ஏற்பாடுகளை மேற்கொள்ளுங்கள். நீதியமைச்சர் அது தொடர்பான அனைத்து விடயங்களையும் நீதியமைச்சர் என்ற வகையில் நாங்கள் முறையாக விசாரணைகளை மேற்கொண்டு சட்டத்தின் முன் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அமைவாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என நீதியமைச்சர் ஆணையக்காரர் பதில் வழங்கினார். எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவர் எந்த கட்சி உறுப்பினர் என்று இதுவரை தெரியாது. தமிழரசு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் இப்போது எந்த கட்சியின் உறுப்பினராக இருக்கின்றார் என எங்களுக்கு தெரியவில்லை என குறிப்பிடுகிறார். அத்துடன் அங்கு போராட்டத்தில் அந்த எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் சிலர் குடிபோதையில் இருந்ததாக சாணக்கியன் குறிப்பிடுகிறார். எனக்கு அருகில் வந்த போது தான் அதை உணரக்கூடியதாக இருந்ததாகவும் அவர்கள் குடிபோதையில் இருப்பதை அறிந்ததாகவும் தான் அந்த நேரத்தில் அவ்விடயத்தை தெரிவிக்கவில்லை, ஏனெனில் உன்னதமான போராட்டம் சீர்குலைய கூடாது என நினைத்ததாக சாணக்கியன் குறிப்பிடுகிறார். அத்துடன் இந்த போராட்டத்தின் பின்னணியில் முக்கியமான ஒரு தலைவர் இருப்பதாகவும் அந்த தலைவர் பின்னால் இந்த சம்பவம் தொடர்பாக வருந்துவதாக தெரிவித்ததாகவும் அவர் மன்னிப்பு கேட்டதாகவும் சாணக்கியன் குறிப்பிடுகிறார். ஆனால் யாரிடம் மன்னிப்பு கேட்டார், யார் அந்த தலைவர் என அவர் ஓரளவு குறிப்பாக சிவஞானம் ஸ்ரீதரனை சுட்டிக்காட்டும் விதமாக அவர் குறிப்பிடுகிறார்.
ஆனால் சிவஞானம் ஸ்ரீதரன் CVK சிவஞானத்திடம் மன்னிப்பு கேட்டாரா என்பது இதுவரை CVK சிவஞானம் தரப்போ அல்லது ஸ்ரீதரன் தரப்போ அல்லது ஸ்ரீதரனோ சிவஞானமோ இதுவரை அவ்விடயங்கள் தொடர்பாக கருத்தை தெரிவிக்கவில்லை. CVK சிவஞானம் இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் துரத்தப்படவில்லை, வீதியில் சென்றால் நாய்கள் குலைக்கும், இவர்கள் திட்டமிட்டு வரவழைக்கப்பட்டார்கள், அங்கு இந்த போராட்டத்தை சீர்குலைக்க வேண்டாம் என்பதற்காகவே நான் அங்கிருந்து அமைதியாக சென்றதாக CVK சிவஞானம் குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் சாணக்கியன் இவ்வாறான ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இடைநடுவில் வெளியேறவில்லை. என்னிடம் முழுமையான காணொளி இருக்கின்றது. நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் பூ அஞ்சலி செலுத்தி அதுக்கு பிறகு ஒரு சில நேரங்கள் நிமிடங்கள் ஒரு 15-20 நிமிடங்களுக்கு மேல அந்த போராட்டக்காரருடன் நாங்கள் இருந்து அதுக்கு பிறகு ஊடக நண்பர்கள் நினைக்கிறேன் இங்க இருக்கிற சிலரும் அங்க இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருக்கிறாங்களோ தெரியாது. ஊடக நண்பர்கள் சொன்னார்கள் அந்த இடத்துல பேட்டி கொடுக்க சொல்லி. அப்ப நான் சொன்னேன் இந்த இடத்தை பேட்டி கொடுக்க இயலாது. அப்ப அவர் சொல்றா இல்ல ஊடகம் பேட்டி கொடுக்கறதுக்காண்டே ஒரு இடம் இருக்கு, அங்க வாருங்கள் என்று சொன்னார்கள். அவடத்தை சென்று பேட்டி கொடுத்து எங்களுடைய செருப்பை காணலன்னு சொல்லி செருப்பை தேடி எடுத்து இதெல்லாம் நடந்தது. என்றால் அப்படி திடீரென்று நாங்கள் எழுப்பி அதுல செய்தியில முழுக்க போல அதே நாங்கள் வெளியிலே வந்த பிறகு அதுல ஒரு கும்பல், உங்களுக்கு தெரியும் அந்த கும்பல் யாருண்டு தெரியும் தானே, யாருண்டு கும்பல் சிலர் ஒரு அரசியல்வாதியுடைய ஒரு கும்பல். அதிலே குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் தான் அதிலே தலைமை தாங்கி கொண்டிருந்தார். எல்லாம் சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காணொலியை நான் உண்மையிலே வெளியில வந்தால் எனக்கு மிகவும் கவலையா இருந்தது. என்றால் நானும் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய வடமாநில உறுப்பினர் சுயர்தன் அவர்களும் தான் நாங்கள் சென்றிருந்த. நாங்கள் வெளியே வந்த பொழுது என்னுடைய வாகனம் வலது கை பக்கம் தூரத்தில் நிற்பாட்டிருந்தது, தலைவருடைய வாகனம் இடது கை பக்கம் இருந்தது. அப்ப கிட்ட இருக்கிற வாகனத்துல இருந்தால் லேசிதானே, அப்ப கிட்ட இருக்கிற வாகனம் வரைக்கும் நான் எங்களுடைய தலைவர் இந்த பக்கத்துல நடந்து சென்றார். அந்த நேரத்தில் இந்த கும்பல் தான், இந்த கும்பலுக்கு தான் வேலை. அவடத்த போராட்டக்காரர்கள் எதுக்கு இல்லை, உள்ளுக்கு இருந்த தாய்மையார் எதுக்கு இல்லை, ஏற்பாடு குழுவினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறது வெளியில் இருந்த ஒரு கும்பல். உண்மையிலே இந்த தமிழ் சமூகத்துக்கே ஒரு அவமானப்படுத்தியவர்கள் தான் அவர்களை யாரென்று இந்த காணொலியிலே வச்சு இனம் கண்டு இனி வருங்காலங்களிலே இப்படியான மக்கள் போராட்டங்கள் செய்கிறவர்கள் அவர்கள் வராம பண்ணால்தான். இன்று உண்மையிலே ஐநா மனித உரிமை ஆணையரை கூட நான் சந்திக்கிறேன். நான் அவரது செம்மணியிலே பூதக்குழிக்கு மனித பூதக்குழிக்கான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், ஃபொரென்சிக் எக்ஸ்பர்ட் எனக்கு இவிடத்தை இன்றைக்கு வந்த குழுவினர்ல நான் ஒருத்தர் மட்டும்தான் அதை சொன்னேன். இலங்கை அரசாங்கத்துக்கு ஃபொரென்சிக், அதாவது இந்த மனித எச்சங்கள்ல DNA டெஸ்ட் செய்யக்கூடிய அளவுக்கான டெக்னாலஜி இல்லை. அது ரிப்போர்ட் இருக்கு, மிராக் ரஹீமன் ரிப்போர்ட். அப்ப நான் அதை சொன்னார் மிராக் ரஹீமன் தங்களோட வந்தவங்களா அந்த இடத்தை பார்க்க, அவரும் சொன்னவரா. அப்ப போராட்ட களத்துக்கு சென்று விஷயத்தை உள்வாங்கி போய் சொல்ற நாங்கள் போராட்டங்களுக்கு வர வேணுமா, இல்லாட்டி வெளியிலே நின்று கொண்டு தங்களை கட்சியிலிருந்து நீக்கிறன்றது. இன்னும் ஒரு சிலருக்கு மதியம் 11-12 மணிக்கு வரி மது போதையில் இருந்தார்கள். அதுல நீங்க வடிவாக அந்த காணொலியை பார்த்த நான் உண்மை இதை பற்றி கயக்க கூடாதுன்றதுனா இன்றைக்கு என்றால் கடைசியில் நீங்கள் இதை தான் செய்தியாக போடுவீங்க. ஐநால மனித உரிமை ஆணையர் சொன்ன விஷயம் செய்தியா போட மாட்டீங்க. சாணக்கியன் நடந்து வந்துடுறவாக விளக்கம் என்று நீங்க அதை தான் டெலிவிஷனா போடுங்க. 2 பேர் வரையா போடுங்க. இந்த 2 முக்கியமான விஷயம். ஆனால் அதை நீங்க வடிவாக ஆராய்ந்தீங்கன்னா இந்த கும்பல், நான் பிறகு கேள்விப்பட்ட அந்த கும்பலை தலைமை தாங்க இயக்குறவர் மன்னிப்பும் கேட்டு வரான். அதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த கும்பலை நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கும்பலை சேர்ந்து 5 பேர் எங்களை தலைவருக்கு பின்னுக்கு போறாங்க. 15 பேர் போராட்ட களத்துல நின்றாக்கள் இவங்களை வேண்டாம் போக சொல்றாங்க. 50 பேர் உங்களை போல இருந்தாக்கள் கேமராவில் நிக்கிறாங்க. அதை பார்த்தா ஏதோ 60-100 பேர் தலைவருக்கு போக சொன்னதாக தெரியும். நீங்க வடிவ காணொலி எடுத்து பாருங்க. அது எந்த கட்சி என்று தெரியாது. எங்க கட்சி இந்த நீக்கிறவர் தான் நான் சொன்னேன். நான் அதிலே மாவை சேனாதிராஜா ஐயாவுடைய மரண வீட்டிலேயும் இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சித்து இதே கும்பல் தான். அப்ப மக்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேணும். இதிலே எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எங்களுக்கு இன்றைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதிலே என்ன வளமையாக இப்படியான சம்பவங்கள் நடந்தால் அது 2-3 நாட்கள்ல மக்கள் மறந்துடுறார். ஆனால் ஒரு போராட்ட களத்திலே போராட்ட களம் என்று சொல்றது என்ன, வார ஐநா மனித உரிமையாளர்கள் இந்த இவ்வளவு கட்சியிலும் ஒன்றா சேர்ந்து வெளி வேற தரப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மனித பூதக்குழிகளுக்கு சம்பந்தமான விசாரணைகள் செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்றதான் காட்ட வேண்டும். நாங்களும் நினைச்சிருந்தால் அவரது வழியில இன்னார் தலைமையில இந்த கும்பல் தான் இப்படி செய்தது இப்படி என்று நாங்கள் சொல்லிட்டு வரலாம். ஆனா அப்படியான கேவலமான அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றால் மக்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு. இதுல இன்னொரு விஷயத்தை சொல்றேன். மிக முக்கியமாக இந்த CVK சிவஞானம் ஐயா மீது இப்படியான சில எதிர்ப்புகளை கூடுதலாக சொல்றதுக்கான காரணம்,
யாழ் மாவட்டத்தில் இருக்கிற 17 சபைகள்ல 11 சபைகள் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றதாலதான். ஒரு சிலர் நேற்று கொண்டிருந்தார்கள் இம்முறை தேர்தலோடு இலங்கை தமிழரசு கட்சி யாழ் மாவட்டத்திலிருந்து இல்லாம போய்விடும், அதுக்கு பிறகு தாங்களும் சேர்ந்து பாஞ்சி வேற சங்கு இப்படி எல்லாம் கூட்டணி உருவாக்கலாம் இருந்தார்கள். இப்ப உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இலங்கை தமிழரசு கட்சி அதிக அளவான சபைகளை கைப்பற்றது பிறகு அவங்களோட திட்டங்கள் எல்லாம் படுத்து அப்ப திருப்பியும் பழையபடி இந்த குழப்பல் வேலையில செய்கிறார்கள். இதை நீங்க பெருசுபடுத்தாம விட்டீங்கன்னா சரி. கவலையான விஷயம் பாருங்களேன், தந்தை செல்வாட சிலையை உடைச்சிருக்கிறாங்கன்னா இவ்வளவு கவலையான விடயம். எங்களுடைய கட்சியின் சார்பில் நான் எங்களுடைய பதில் தலைவரிடம் கேட்டேன்னா ஒரு முறைப்பாடு ஒன்றை போலீஸ்லேயே செய்ய சொல்லி நான் நினைக்கிறேன். அவர் சொன்ன எங்களுடைய மன்னர் மாவட்டத்திலே அதை செய்யும் என்று. உண்மையிலே இப்படியான கேவலமான செயல்பாடுகளை செய்வது மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். எனக்கு அதுல நான் நினைக்கிறேன் அது ஒரு நல்ல காரியமாக படையில்லை. ஒரு போராட்டத்தை நடத்தியவர்கள் ஒரு பகுதியினர், அவர்கள் ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த போராட்டத்தினுடைய வலுவை அதனுடைய கனதியை குறைக்கும் வகையில யார் செயல்பட்டாலும் அது ஒரு ஆரோக்கியமானது அல்ல. ஆகவே அந்த விடயம் தொடர்பாக யார் செய்திருந்தாலும் அதனை பிழையாகவே நான் பார்க்கிறேன். கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனும் இது திட்டமிட்டு அரசியல் காரணங்களுக்காக இந்த குழப்பம் ஏற்படுத்தப்பட்டு நம்மை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள் என அவர் ஒரு விளக்கத்தை வழங்குகிறார். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு சம்பந்தமாக ஊடகவியலாளர்களுக்கு எங்களுடைய நிலைப்பாட்டையும் கருத்தையும் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், சர்வதேச விசாரணை அல்லது விசேடமாக ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கியமான ஒருவர் இன்றைக்கு இலங்கைக்கு வருகின்றார். விசேடமாக அவர் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற போது விசேடமாக மனித உரிமைகளுக்கான ஆணைக்குழுவின் தலைவர். அப்போ அவருடைய வருகையை இன்றைக்கு மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள். அவரிடம் சொல்லியாவது எங்களுக்கு நீதி கிடைக்குமா என்று இன்றைக்கு செம்மணி பிரதேசத்தில் மக்கள் அணி திரண்டிருக்கின்றார்கள். அப்போ அதன் பொழுது எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில், அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. ஆனாலும் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய தேவை என்னவென்றால், விசேஷமாக அதாவது இந்த செம்மணி புதைக்குழிகள் மாத்திரமல்ல, கடந்த 2009ஆம் ஆண்டு யுத்த முடிவின் பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இவ்வாறு காணாமல் போனார்கள், கடத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், சித்திரவதைப்பட்டார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரிகின்றது, வேறு எதுவும் யுத்தம் முடிந்து 17 வருடங்கள் ஆகின்றது. இந்த 17 வருடங்களுக்கு பிறகு எங்களுக்கு ஏதாவது நீதி கிடைக்குமா என்கின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு மக்களுடைய பக்கம் இருந்து மக்களுக்கான தீர்வு அல்லது தாங்களுக்கு 17 வருடங்களாக அல்லது இந்த யுத்தத்தின் பொழுது 30 வருடங்களுக்கு மேலாக இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற மன குமுறல்களை சந்தித்திருக்கின்ற மக்களுக்கு அவர்களுடைய மனதை ஆற்றுப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. எங்களுடைய அரசாங்கத்திற்கு, எங்களுடைய அரசாங்கம் ஆட்சிப்பிடம் இன்றைக்கு 6 மாதங்கள் ஆகின்றது. 6 மாதங்களான போதிலும் கூட இதுநாள் வரைக்கும் யாருமே நினைத்து பார்க்க முடியாத, அதாவது இந்த நாட்டில் விசேடமாக 37 வருடங்களுக்கு மேலாக மூடப்பட்டு இருந்த வீதிகள், காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வருகின்றது. பலாலி வீதி யாரும் நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார்கள் இது திறக்கப்படுமா என்று. நாங்கள் திறந்தோம். அது மாத்திரமல்ல, நாடு தழுவிய ரீதியாக, அதாவது விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்கள் அனைத்திலும் இராணுவ வசமாக இருக்கின்ற காணிகளை விடுவிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நகர்த்திய வண்ணமே இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு இந்த செம்மணியில் இடம்பெறுகின்ற போராட்டத்தின் பொழுது அங்கிருக்கின்ற மக்கள் அல்லது அங்கிருக்கின்ற உண்மையான, அதாவது அந்த செம்மணி புதைக்குழிகளுக்கு அல்லது அன்றைய காலகட்டங்களில் இருந்தவர்கள், அதை செவிமடுத்தவர்கள், அதை கண்டவர்கள் இன்றைக்கும் எங்களிடம் வந்து நேரடியாக கூறுகின்றார்கள், இந்த படுகொலைகளுக்கு காரணம் யார் அல்லது இந்த முகாம்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள் யார்? வேறு யாரும் அல்ல, எங்களுக்கும் அதற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது.
அது மாத்திரமல்ல, இன்று இந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்ற இளைஞர்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இவர்கள் செம்மணி புதைகுழிகள் இடம்பெறுகின்ற காலத்தில் பிறந்திருப்பார்களா என்பது கூட எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கும். அப்போ அந்த வகையான நபர்கள் ஒரு சிலர் இணைந்து கொண்டு இன்றைக்கு அங்கு வருகின்ற அரசியல்வாதிகளை விரட்டுகின்ற துரத்துகின்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இது ஒரு புறத்தில் கூறுகின்றார்கள், நாங்கள் அணையா விளக்கு போராட்டத்தை ஆரம்பிக்கின்றோம், அந்த போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த போராட்டத்திற்கு ஆளும் கட்சியிலிருந்து யாருமே கலந்து கொள்ளவில்லை, இங்கு இருக்கின்ற அமைச்சர் இதில் கலந்து கொள்ளவில்லை என்று ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக மக்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கின்றது நாங்கள் கேட்டோம், பார்த்தோம். அப்போ அந்த வகையில் நேற்று எடுத்துக்கொண்டால், நான் நேற்று மன்னாரில் கிளிநொச்சியில் இருந்தேன். அதே போன்று இன்றைக்கு நாங்கள் அதை சென்று பார்ப்போம் என்று அவர்களோடு கலந்துரையாடுவோம் என்பதுக்காக அந்த சென்ற வேளையில் ஒரு சிலர், எல்லோரும் அல்ல, அங்கே இருக்கின்ற மக்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், அந்த மக்களுடைய வேதனைகளை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும். இருந்த போதிலும் கூட ஒரு சில கும்பல்கள் தாங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இவ்வாறு செய்கின்றார்களா என்ற கேள்வி நாங்கள் மாத்திரமல்ல மக்கள் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. அதனால் நாங்கள் ஒரு விடயத்தை கூறுகின்றோம். நாங்கள் இன்றைக்கு 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர், கடந்த 17 வருடங்களாக எந்த விதமான விமோசனம் இல்லாது தவிக்கின்றவர். அப்ப இன்றைய காலகட்டங்களுக்கு எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது, மக்களுக்கு தேவையாக இருக்கின்றது, இந்த நாடு ஒரு அமைதியான நாடு, குரோத மனப்பான்மைகளை தவிர்க்கப்பட்ட நாடு, அதாவது தாங்களுக்கு இடையிலே தோன்றுகின்ற தான் தோன்றித்தனத்தை இல்லாது ஒழிக்கின்ற நாடு. அபாரான ஒரு நாட்டை வேண்டி நிற்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலேயே இம்மகாராஜன் மேலும் குரோதத்தை ஏற்படுத்துகின்ற, நான் ஒரு அமைச்சராக அதில் கலந்து கொள்வது அந்த போராட்டத்திற்கு மேலும் வலு சேர்க்கின்றோம் என்றால், நாளைக்கு நாங்கள் சர்வதேசத்துக்கு கூட எடுத்து சொல்லலாம், இதோ எங்களுடைய போராட்டத்தின் நியாயத்தன்மையை கருதி அமைச்சர் ஒருவரும், ஆளும் கட்சியில் அமைச்சர் ஒருவரும் கூட கலந்து கொண்டார் என்கின்ற செய்தியை நாங்கள் சொல்லலாம், நாட்டுக்கு உலகத்துக்கு சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு அங்கு வருகின்ற விஷயமாக எங்களை அவ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்துகின்ற பொழுது, அங்கு இருக்கின்ற ஏனைய கட்சிகள் செல்லுகின்ற பொழுது, அப்புறப்படுத்தப்படுகின்ற பொழுது, அவர்கள் அனைவருமே எடுத்துக்கொண்டு நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கடந்த காலத்தில் இந்த நாட்டின், அதாவது அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்த போதிலும் கூட அவர்களும் கூட நாட்டுக்காக போராடியவர்கள், கருத்துக்களை தெரிவித்தவர்கள். இன்றும் கூட இந்த பாராளுமன்றத்திலே தமிழ் மக்களுடைய அணித்தரமான கருத்துக்களை தெரிவிக்கின்றவர்களும் கூட இந்த கூட்டத்திலிருந்து அகற்றப்படுகின்றார்கள். அவ்வாறு அகற்றப்படுகின்ற போது இதனை அரவணைத்துக் கொண்டிருப்பது யார், வரவேற்பது யார் என்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யார் கிடையாது. இதில் இருக்கின்ற ஒரு சிறிய கும்பல், அந்த சிறிய கும்பல் சேர்ந்து கொண்டு அங்கிருக்கின்ற மக்களை, விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இந்த போரால் பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுகின்ற, மக்களை வஞ்சிக்கின்ற, மக்களை தவறான இடத்திற்கு திசை திருப்புகின்ற ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கின்றார்கள். இதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் இன்னும் ஒன்றையும் சொல்லுகின்றோம், இந்த 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 அதாவது செம்மணி புதைக்குழிகள் மாத்திரமல்ல, நாடு முழுவதும் இவ்வாறான புதைக்குழிகள் இருக்கின்றது. எங்களுடைய சகாக்கள், எங்களுடைய தலைவர் ரோகண விஜயவீரா உள்ளிட்ட 60,000 பேருக்கும் அதிகமானவர்களை கொண்ட நிலைமைகள் இந்த நாட்டில் காணக்கூடியதாக இருக்கும். அனைத்து இடங்களிலும் புதைக்குழிகள் புதைக்கப்பட்டிருக்கின்ற பிணங்கள் இன்னமும் கூட அவர்களுடைய ஓலங்கள் இன்னைக்கு ஓய்ந்த பாடில்லை. முழு நகரும் அந்த நிலைமைக்கு உள்ளாயிருக்கணும். அதனால் அந்த வேதனை என்னவென்பது எங்களுக்கு தெரியும். அந்த வேதனைக்கு அதற்கு பரிகாரமாக தேடிக்கொள்ள வேண்டியது என்ன? நாங்கள் சொல்லுகின்றோம், எங்களுடைய சகாக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், எங்களுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், எங்களுடைய சகோதரிகள் மனப்பங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இங்கு இருக்கின்ற இசைப்பிரியாக்கள் போன்று, மட்டக்களப்பில் இருந்த கோணேஸ்வரிகள் போன்று, இவ்வாறான இங்கு இருக்கின்ற கிருசாந்திகளை போன்று ஆயிரக்கணக்கான கிருசாந்திகள், ஆயிரக்கணக்கான கோணேஸ்வரிகள், ஆயிரக்கணக்கான இசைப்பிரியாக்கள் தென்னிலங்கையிலும் இதே நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அந்த வேதனையை அனுபவித்த ஒரு இயக்கம் என்ற வகையில், அந்த வேதனையில் எங்களுடைய சகாக்கள் என்ற வகையில் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது.
அப்ப அந்த கிருசாந்திகளுக்கு நாங்கள் உண்மையான அஞ்சலி செலுத்துவதாக இருந்தால், அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால், இசைப்பிரியாக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் வேறு எதுமல்ல, இனிமேல் இவ்வாறான ஒரு அநீதி இலங்கையில் ஏற்படாத வகையில் பார்த்துக் கொள்வதுதான் அவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற வீர வணக்கமாகும். அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் இன்றைக்கு இந்த நாட்டின் இனவாத மதவாத மக்களை இன ரீதியாக பிரிக்கின்ற, பிரதேசவாத அரசியல் ரீதியாக பிரித்து ஆளுகின்ற நிலைமைக்கு இன்றைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கின்ற திசையை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் நம்பிக்கை இழந்திருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற அரசாங்கமாகும். அந்த வகையில் இந்த நாட்டில் இன்றைக்கு எங்களுக்கு இந்த ஒரு சிறு கும்பல் சேர்ந்து கொண்டு எங்களை அந்த இடத்தில் இருந்து அப்புறப்படுத்தினாலும் கூட நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம், எங்களை விரட்டியவர்களையும் கூட, எங்களை பேசியவர்கள் ஒரு சில கும்பலையும் கூட அரவணைத்துக் கொள்ளுகின்ற பண்புடையவர்கள் நாங்கள். எங்களுடைய அரசாங்கம் என்பது குரோத மனப்பான்மையுடன் செயல்படுகின்ற அமைப்பு அல்ல. அவ்வாறு குரோதமான மனப்பான்மையில் நாங்கள் செயல்பட வேண்டும் என்றால், நான் ஒரு கேபினட் அமைச்சராக எனக்கும் தேவையாக இருந்திருந்தால் அவ்விடத்தில் எங்களுடைய போலீசார் பாதுகாப்பு படைகளையும் அணிதிரட்டிக் கொண்டு அவ்விடத்திற்கு சென்றிருக்க முடியும். அதே நேரத்தில் அங்கு வன்முறை ரீதியாக செயல்படுகின்ற ஆட்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்க முடியும். ஆனால் அந்த நடவடிக்கை பற்றி நாங்கள் சிந்திப்பது கூட கிடையாது. ஏனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நான் தனி மனிதனாக வந்து நம்ம இடத்துக்கு நான் வருவதற்கான காரணம் வேறு எதுவுமல்ல, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு எங்களை யார தழுவி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எங்களுக்கு கூடுதலான கடப்பாடும் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த செம்மணியில் நடக்கின்ற போராட்டம் சம்பந்தமாக அதற்கு உண்மையான போராளிகளுக்கு நாங்கள் எங்களுக்கு இரு கரங்களையும் எங்களுடைய தலை வணங்கி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் அதில் இருக்கின்ற ஒரு சில காட்டுமிராண்டித்தனத்தை மீண்டும் இலங்கையில் தமிழ் மக்கள் மத்தியில், தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஊக்குவிக்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற, தாங்களுடைய அரசியலை மாத்திரம் முன்னிறுத்துகின்ற அந்த அரசியல் என்பது இன்றைக்கு தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. அந்த அரசியலுக்கு தமிழ் மக்களை பலியாக்க வேண்டாம். இன்னும் எதிர்காலத்தில் இசை பிரியாக்கள், கோடேஸ்வரிகள், கிரசாந்திகளை உருவாக்க வேண்டாம். நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வருகை தந்திருக்கின்றோம். அதை நீங்கள் எதிர்காலம் என்ன செய்தாலும் அவைகளை நாங்கள் செய்வோம். இந்த நாட்டின் இனங்களுக்கிடையிலே, மதங்களுக்கிடையிலே நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புகின்ற ஒரே ஒரு அரசியல் கட்சி, ஒரே ஒரு அரசாங்கம் வேறு யாரும் கிடையாது. தேசிய மக்கள் சக்தியாகும். இங்கு இருக்கின்ற யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்பி யாழ்ப்பாணியத்தை நல்ல முறையில் நிலைநிறுத்துகின்ற கட்சி, அரசாங்கம் வேறு யாரும் கிடையாது. அது தேசிய மக்கள் சக்தியாகும். அதே போன்று யாழ்ப்பாணத்தினுடைய கலாச்சாரத்தை கட்டியெழுப்புகின்றவர்கள் வேறு யாரும் கிடையாது, தேசிய மக்கள் சக்தியாகும். இன்றைக்கு எங்களுடைய இளைஞர்கள், யுவதிகள் போதைப் பொருளுக்கு நாசமாக்கப்பட்டு வருகின்றார்கள். அதிலிருந்து மீட்கின்ற நடவடிக்கை எடுப்பவர்கள் வேறு யாரும் கிடையாது, தேசிய மக்கள் சக்தியாகும். அந்த வகையில் மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கமாக இருக்கின்ற நாங்கள் இங்கு இருக்கின்ற மக்களை ஆற தழுவிக்கொண்டு இவ்வாறான காவாலித்தனமாக அரசியல் ஈடுபடுகின்றவர்களை மக்களுக்கு புடம் போட்டு காட்ட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. அவர்களுடைய முகத்திரையை கிழித்தெறிய வேண்டிய காலகட்டம் வந்திருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். வழியில் வடக்கு கிழக்கு வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சங்க தலைவி ஒரு அமைச்சர் இவ்வாறு போராட்ட களத்துக்கு வருவது இதுவே முதல் முறை. அவ்வாறு அவர் போராட்ட களத்துக்கு வருகை தந்ததை குழப்பி இருக்கக்கூடாது. நாங்கள் இவ்வளவு காலமாக போராடுகின்றோம். எங்களுக்கு ஒரு அரசு சார்பான அமைச்சர் இந்த போராட்டத்தில் வலுப்பெறுவது மேலும் வலுவடைய வைக்கும். இவ்வாறு அவரை திருப்பி அனுப்பி வைத்திருப்பது கவலைக்குரிய விடயமாக பார்ப்பதாக காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் தரப்பில் இருந்து அவர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இந்த போராட்டம் மிகவும் ஆக்கப்பூர்வமானதும் உணர்வுபூர்வமானதாகவும்
மனித உரிமை ஆணையாளரை தம் இனம் அழிவடைந்ததையும் இந்த இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதையும் இந்த செம்மணி மனித படுகொலை இடம்பெற்றது என்பதையும் ஆதாரபூர்வமாக வெளிக்கொண்டு வரும் ஒரு ஏற்பாடாகவும் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் விசாரணைகள் நீதியான சர்வதேச அல்லது நீதியான விசாரணைகள் எதுவும் இல்லாமல் தொடர்ச்சியாக 17 வருடங்களுக்கு மேலாக போராடி வருகிறார்கள் என்ற உண்மையை வெளிப்படுத்தும் விதமாக அவை அமைந்திருந்தன. ஆனால் இந்த ஒரு சில குழப்பவாதிகள் இந்த போராட்டத்தில் திசை திருப்ப முயன்றார்கள் எனவும் அவர்கள் எவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டார்கள், அவர்கள் மதுபோதையில் இருந்தார்கள், திட்டமிட்டு மேற்கொண்டார்கள். கட்சி விடயம் என்றால் அவர்கள் அதை கட்சி தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு கூட்டங்கள், மத்திய குழு கூட்டங்கள், தனிப்பட்ட இடங்களில் அவர்கள் பேசியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தம்முடைய கட்சி லாபத்தை அந்த செம்மணி போராட்டத்தில் பயன்படுத்தியதாகவே தொடர்ச்சியாக அவர்கள் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. பிள்ளையான் தொடர்பில் தற்போது சில திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டு கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் செய்யப்பட்டமை தொடர்பாக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் அவர் மேலும் செய்த சில படுகொலைகள் தற்போது வெளியாகியுள்ளது. ஒன்றல்ல இரண்டல்ல பல படுகொலைகள் செய்துள்ளதாக தொடர்ச்சியாக வெளியாகி வருகின்ற நிலையில் தற்போது 3 படுகொலைகள் சம்பந்தமான ஆதாரங்கள் சிக்கியுள்ளது. எனவே அது தொடர்பாக பிள்ளையானிடம் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அந்த 3 படுகொலைகள் தொடர்பாக பார்க்கின்ற போது கிழக்கு மாகாணத்தின் போலீஸ் அதிகாரி ஒருவர் மற்றும் கிழக்கு மாகாணத்தின் பிரபல வர்த்தகர் ஒருவர், அதேபோல் அவருடைய தமிழீழ விடுதலை புலிகள் கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவர் என 3 படுகொலை செய்ததாக பிள்ளையான் எனப்படும் சந்திரகாந்தன் மீது தற்போது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இவர் அப்பொழுது 2005-2007 ஆண்டு பகுதிகளில் இந்த 3 கொலைகள் இடம்பெற்றதாக தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவு கண்டுபிடித்துள்ளது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தினுடைய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒருவர் பணியில் இருந்த போது கடத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். அதேபோல் பிரபல வர்த்தகர் பண மோசடி தொடர்பாக அவர்களிடம் கப்பம் பெறும் நோக்கில் அவர் கடத்தப்பட்டு பின்னர் படுகொலை செய்யப்படுகிறார். அதேபோல் உட்கட்சி பூசல் காரணமாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கொலை செய்யப்படுகிறார். இந்த 3க்கும் பிள்ளையானுக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் உறுதி செய்துள்ளது. எனவே இப்போது அவர் தடுப்பு காவலில் இருக்கின்ற நிலையில் இந்த கொலைகள் தொடர்பாக அவரிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர் தற்பொழுது பல்வேறு படுகொலைகளுடன் தொடர்புடையவராக கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் அவருடைய அலுவலகத்தில் அதிநவீன ரக ஆயுதங்கள் மீட்கப்பட்டது. அவருடைய அலுவலகத்தில் நிலச்சுரங்கம் காணப்பட்டது, அங்கும் ஆயுதங்கள் மீட்கப்பட்டன. அத்துடன் சில உடலங்கள் மீட்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியுள்ள பிள்ளையான் தற்போது இந்த படுகொலைகள் தொடர்பாகவும் வசமாக சிக்கியுள்ளார். விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்று வருகின்றன. எதிர்வரும் காலங்களில் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளிப்படுத்தப்படும் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர்.